இது லீவாக வீட்டில் இருந்தேன்னா கொஞ்சம் பெட்ஷீட்டு தலைகாணி உரை எல்லாம் துவைச்சி போட்டேன்னா அதை போடுறதுக்கு எனக்கு இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிருக்குது. சாயங்காலம் தான் வந்து அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா காலையில் நம்ம போட்டபடியே போட்டுட்டு வேலைக்கு போயாச்சு. அந்த காலையில் சாப்பாடு வச்ச குக்கரு, சாம்பார் பாத்திரம் எல்லாம் மாற்றி வச்சுட்டு இனிமேல் எல்லாத்தையும் கழுவுன்ட்டு அடுப்பு எல்லாம் ஒரு தொடச்சி விட்டாச்சு. வேலை செய்கிறதெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சாவளோ எவ்வளோ பாத்திரம் கிடக்குது. நான் காலையில் சில நேரம் கழுவி வச்சுட்டு போவேன், சில நேரம் அந்தளவு போட்டு போயிடுவேன். சாயங்காலம் எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலான்ட்டு வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். நம்மள வச்சுன்னா ஒரு கூட பாத்திரம் சேர்ந்து போச்சா, முதல்ல இதெல்லாம் கழுவி விட்டால் தான் நமக்கு அடுத்து இங்கே சமைக்க முடியுங்க நின்று. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கழுவி வச்சுட்டேன்னா ஆப்ப மாவு இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். சரி நம்மளாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு குழம்பு ஒரு சோத்தாக்கி போட்டால் நம்ம சத்த கட்டாமல் தின்றுவோம். ஆனால் இந்த பிள்ளைகள் இருக்குது பாருங்கள், இவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று செய்யணும். இது அவங்களா பழக்கினது இல்லை, நம்மளா பழக்கினது தானே. வேறு என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும். அதனால் வந்து பாப்பாவுக்கும் எனக்கும் தேங்காய் பால், அவங்க அப்பாவுக்கும் கிஷோருக்கும் தேங்காய் சட்னி. அதுவும் அவங்களுக்கு பச்சை மிளகா போட்டால் பிடிக்காது. வத்தல் போட்டு நல்லா காரமாக அரைச்சி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அதை அரைச்சி தாளித்து வச்சுட்டேன்னா காலையில் வந்து கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு போனேன், அதுவும் மிச்சமாகி போச்சு. எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறது, ஆப்பம் ஊற்றுறது யார் கிடந்து இந்த ஆப்பச்சட்டியில் கிடந்து சுற்றிட்டு கிடக்குறதா. அதனால் என்ன பண்ணேன், தோசைக்கல்ல ஊற்றினேன், மூடியை போட்டு மூடி வச்சேன். ஆப்பம் சூப்பராக வந்துருச்சா. 3 பேருக்கும் 3 விதமாக எல்லாத்தையும் ஊற்றி அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்படியே நானும் சாப்பிட போயிட்டேன். நாளைக்கு மினி விளாக்கில் பார்க்கலாம். டாட்டா பாய்.